ப்ராசஸ்ல இருந்து தான் என்ன வருது, எஃபெக்டிவ்னஸ் வருது. ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல தெளிவா புரியும். நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடணுமோ அந்த அளவுக்கு லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சர்டிபிகேட் முக்கியம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கலர் பிரிண்ட் வாங்கி சர்டிபிகேட் பிரிண்ட் போடுறது முக்கியம் கிடையாது. சர்டிபிகேட் நம்மளுக்கு முக்கியம், வேலைக்கு உதவும். ஆனா லேர்னிங் அதை விட முக்கியம். ஸோ ப்ராசஸா ரிசல்ட்டான்னு கேட்டா நம்ம ஆப்ஷன் என்னவாதான் இருக்கணும் சொல்லுங்க? ப்ராசஸ். ஆமா, அப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம எல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கு. ரைட்? குறுக்கு வழியில ஏதாவது பண்ணலான்றதுலதான் இருக்கும். ரைட்? ஸோ ப்ராசஸ் சென்ட்ரிக் அப்ரோச்னா என்ன? நான் ஒரு பிசினஸ் பண்றேன், இது ஒரு ஆரஞ்சு ட்ரீ, இதுல இருந்து நான் என்ன மாதிரியான ரிசல்ட் தான் எனக்கு வரும்? ஆரஞ்சு பழம் தான் கிடைக்கும். இதுல இருந்து ஆப்பிள் பழம் தயார் பண்ண முடியுமா? இந்த மரத்துல இருந்து எனக்கு ஆப்பிள் தேவைப்படுது. Do you think the same tree can give you apple? அது ஒரு 2 கிளையை மட்டும் மாத்தி செதுக்கி ஆப்பிள் வர வைக்க முடியுமா? No sir. Same process will only produce same result. If you want better result or if you want a new result, you must change the process. புரியுதா உங்களுக்கு? Same process will produce only same result. Always companies either require better result or they require a new result. Whether it is a better result or a new result, you must change the process. Change is something, you cannot avoid. இப்போ ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது எந்த கம்பெனிலுமே நீங்க எந்த கம்பெனியுமே அதை தடுக்கவே முடியாது. ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் an unavoidable requirement. சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி. That means if you want to change the fruits, you must change the roots. If you want to change the result, you must change the process. அதுதான் நம்ம ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றோம். That is what is mathematically called as y equal to f of x, where y is your result, or sometimes you call y as the problem. Yeah, problem sir, defect percentage 10% இருக்கு சார். So 10% நான் 5% ஆக்கணும் சார். y is currently 10, you want to bring it down to 5. ஏன் டிஃபெக்ட் வருது? அனலைஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஃபேக்டர், பல காரணங்கள் இருக்கு. இந்த பல காரணங்கள் இருக்கிறதுனால, பல விஷயங்கள் நடக்கிறதுனால ப்ராடக்ட் டிஃபெக்ட் ஆயிடுது. நான் ஒரு கான்கிரீட் பிளாக் மேனுஃபேக்சர் பண்றேன். இந்த கான்கிரீட் பிளாக்ல எனக்கு என்ன தேவைன்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சோ வேல்யூ இருக்கணும். அப்ப கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் பிளாக் இஸ் கால்டு y. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வரணும்னா அந்த கான்கிரீட் பிளாக் தயார் பண்ணும் பொழுது நான் யூஸ் பண்ண சிமெண்ட் குவான்டிட்டி, வாட்டர் குவான்டிட்டி, அதுல யூஸ் பண்ண சாண்டு, அதுல யூஸ் பண்ண ஸ்டீல் இன்கிரீடியன்ஸ், இது எல்லாமே என்னது? இன்புட். கரெக்டா? இந்த இன்புட் தான் எனக்கு அவுட்புட்டை கொடுத்துச்சு. கரெக்ட் தானே சார்? நோ. Compositive strength is y variable. The composition or the composition of the ingredients is the x variable. அது இவ்வளவு நேரம் கியூர் ஆகணும். சிமெண்ட் கான்கிரீட் வரணும்னா நான் 8 மணி நேரம் காய விடணும், தண்ணி ஊத்தணும். அதுக்கு பேரு ப்ராசஸ் பாராமீட்டர். ப்ராசஸ்ல இன்புட் இருக்கும், ப்ராசஸ்ல பாராமீட்டரும் இருக்கும். இன்புட் பாராமீட்டர் ரெண்டையும் ஒழுங்கா பார்த்தனா ஒய் என்னவா இருக்கும்? ஒழுங்கா வந்துடும். இன்புட்ல ஏதோ ஒரு டீவியேஷன் இருக்கு, பாராமீட்டர்ல ஏதாவது ஒரு டீவியேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு தண்ணி ஊத்தல, இல்ல கியூரிங் டைம் 8 hours கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க கான்கிரீட் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன ஆயிடும்? அது உடஞ்சு போயிடும். Now do you understand what is your y and what are your x? Y is your the result. X is your input and parameter. Process input, process parameters gives your y. Mathematically y க்கு என்ன பேருனா dependent variable னு பேரு. என்ன பேரு? Dependent variable. Dependent variable னா என்னன்னா, இத நேரடியா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். மறைமுகமா தான் கண்ட்ரோல் பண்ணலாம். மறைமுகமா கண்ட்ரோல் பண்ணலாம்னா என்ன அர்த்தம்? எக்ஸ போய் சேஞ்ச் பண்ணாதான் ஒய் சேஞ்ச் ஆகும். சரிதானே நான் சொல்றது? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை டைரக்டா நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? சிமெண்ட் அளவை மாத்தாம, இன்கிரீடியன்ஸை மாத்தாம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதனாலதான் ஒய்க்கு பேர் என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். It depends on many of the x factors. But x factors can be changed according to your requirement.
நீ சிமெண்ட்டை கூட்டணும்னு நினைச்சா கூட்டிக்கலாம், குறைக்கணும்னு நினைச்சா குறைக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஊத்தணும்னு நினைச்சா ஊத்திக்கலாம், குறைக்கணும்னா கிடைச்சா குறைக்கலாம். மணலை கூட்டணும்னா கூட்டலாம், குறைக்கலாம். இன்கிரீடியன்ஸ் போடணும், ஸ்டீல் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், குறைக்கணும்னா குறைக்கலாம். நேரடியாகவே உன்னால மாத்த முடியும்னா அதுக்கு பேரு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? எஸ் சார். சரிப்பா, நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றீங்க. என்ன ரன் பண்றீங்க? ஒரு ரெஸ்டாரண்ட். காஃபி ரெஸ்டாரண்ட்னா ஒரு காஃபி அவுட்லெட்னு வச்சுக்கோங்க. இந்தியா பூரா ஒரு 100 அவுட்லெட் ரன் பண்றீங்க. நீங்க தான் குவாலிட்டி ஹெட். காஃபியோட டேஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? எதனால உங்களால 100 அவுட்லெட் ஓபன் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட பிராண்டுக்கு வந்தா ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட் எனக்கு கிடைக்குது. அதனாலதான் நான் உங்ககிட்ட வரேன். ரைட்? நவ் டேஸ்ட் ஆஃப் த காஃபி is the y variable. Can you now tell me what are the x variable? x variable என்ன சொல்லுங்க? milk, sugar, coffee powder. Very good. Milk, sugar, coffee powder. இதெல்லாம் இன்புட்டா process parameter? இதெல்லாம் இன்புட் சார். அப்ப process parameter ஏதாவது சொல்லுங்க பாப்போம். process parameter என்னப்பா process parameter என்ன? மில்க கொதிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் காஃபி தூள் போடணும். அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறது, எவ்வளவு டெம்பரேச்சருக்கு கொதிக்க வைக்கணும், எவ்வளவு நேரம் கலக்கணும், எத்தனை ஆத்தணும், எல்லாமே டேஸ்ட்டுக்கு முக்கியம் இல்லையா? மொத்தம் ஆத்திட்டேன்னு வச்சுக்க, முடிஞ்சது காஃபி. ஸோ இட் ஹாஸ் டு பி அண்டர்ஸ்டுட். ப்ராசஸ் இன்புட்டும் முக்கியம், பேராமீட்டர்ஸும் முக்கியம். இது ரெண்டையுமே நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்னோட ஹெட் ஆஃபீஸ், நீங்க தான் ஹெட் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கீங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வருது உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ். ஒரு அவுட்லெட்ல இருந்தும் கஸ்டமர் மெயில் போட்டு தள்ளுறான், காஃபி நல்லா இல்ல, காஃபி நல்லா இல்ல, காஃபி நல்லா இல்ல. உங்களுக்கு தெரியும் y = f of x. நீ ஒரு குவாலிட்டி ஹெட், ரைட்? யூ ஆர் an expert. உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பிரச்சனை? எங்கேயோ ஒரு அவுட்லெட்ல எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வருதோ அந்த அவுட்லெட்ல எல்லாம் இன்புட்டையும் பேராமீட்டரையும் தப்பா யூஸ் பண்றாங்க. கரெக்டா? இன்புட்டையோ பேராமீட்டரையோ தப்பா யூஸ் பண்றதுனாலதான் நீங்க எதிர்பார்த்த டேஸ்ட் வரல. ரைட்? அப்போ இங்க இந்த y = f of x-ன்றது எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்களோ அப்ப எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய முதல் டூல், ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் வந்து y = f of x தான். இது ஒரு ஈக்குவேஷன், பட் திஸ் வில் கைட் யூ வெரி வெல். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு காஃபி வந்து ஸ்ட்ராங்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. காஃபி வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, இன்க்ரீஸ் பண்ணணும்னா எந்த எக்ஸ் ஃபேக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஸ்ட்ராங்னஸ் ஆஃப் தி காஃபி? சொல்லுங்க. காஃபி பவுடர் சார். காஃபி பவுடர் சார். காஃபி பவுடர் நான் நிறைய போட்டேன்னா காஃபி ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். அப்ப காஃபி பவுடர் இஸ் கிரிட்டிக்கல் டு த ப்ராப்ளம் ரிலேட்டட் டு த ஸ்ட்ராங்னஸ் ஆஃப் த காஃபி. கரெக்டா? காஃபியோட ஸ்ட்ராங்னஸ் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்தா காஃபி பவுடர். அப்போ உங்க கான்கிரீட் பிளாக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா விச் இஸ் கிரிட்டிக்கல்? சிமெண்ட். வெரி குட். அப்போ அந்த சிமெண்டோட குவான்டிட்டி இஸ் வெரி வெரி குரூஷியல் ஃபார் த compressive strength of the concrete block. அப்ப கான்கிரீட் பிளாக் சைஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு நம்ம வந்து சிமெண்ட் ஆட் பண்ணி ஆகணும்னு சரியா நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா கான்கிரீட் பிளாக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இத மாதிரி நீங்க வந்து எந்த ப்ராப்ளத்தை வேணாலும் சால்வ் பண்ணலாம். முதல்ல வந்து y என்னன்னு தெரியணும், x என்னன்னு தெரியணும். x என்னன்னு தெரிஞ்ச உடனே கிரிட்டிக்கல் x எதுன்னு தெரியணும். கிரிட்டிக்கல் x எதுன்னு தெரிஞ்ச உடனே கிரிட்டிக்கல் x-க்கும் y-க்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும். கிரிட்டிக்கல் x-க்கும் y-க்கும் என்ன சம்பந்தம்? காஃபி பவுடரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா ஸ்ட்ராங்னஸ் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் காரிலேஷன் பேரு. இதுக்கு பேர் என்ன? பாசிட்டிவ் காரிலேஷன். காஃபி பவுடரை குறைச்சேன்னா காஃபி ஸ்ட்ராங்னஸ் குறையும், கூட்டினா கூட குறைச்சா குறையும். இதுக்கு பேர் பாசிட்டிவ் காரிலேஷன். சில நேரங்கள் என்ன ஆகும்னா எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணா ஒய் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ் காரிலேஷன். காரிலேஷன் அனாலிசிஸ், ரெக்ரெஷன் அனாலிசிஸ், இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிக்கலன்னா படிக்கலன்னு சொல்லுங்கப்பா, பிரச்சனை கிடையாது, நம்ம படிக்க போறோம். நோ சார். படிக்கல? நோ சார். படிச்சிருக்கீங்க, எங்கேயோ படிச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. எல்லாம் 11ஆம் கிளாஸ்லயே படிச்சாச்சு. y = mx + c அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சீங்களா?
எஸ் சார். y squared equal to 4ax அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சீங்களா? எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். y equal to mx plus என்னது? ஸ்ட்ரெயிட் லைன். y equal to mx plus என்ன? ஸ்ட்ரெயிட் லைன். y squared equal to 4ax னா பாரபோலா. அப்போ x-க்கும் y-க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கார்லேஷன் அனாலிசிஸ். x-க்கும் y-க்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, தட் இஸ் கார்லேஷன். என்ன மாதிரியான சம்பந்தம், நேர்கோட்டுல இருக்கா சம்பந்தம், இல்ல ஒரு கர்வு மாதிரி இருக்கா சம்பந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். இதெல்லாம் படிச்சாச்சு. ஸ்கூல்ல படிச்சதை தான் வந்து நீங்க பட்டத்திட்டுறீங்க காலேஜ்ல. காலேஜ்ல டீப்பா படிக்கிறீங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஸ்கூல்லே படிச்சாச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சீங்களா இல்லையா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கூல்ல ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? ப்ராபபிலிட்டி எஸ் சார். எஸ் சார். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சாப்டர் 9வது சாப்டரா 10வது சாப்டரா படிச்சிருக்கீங்க எல்லாரும், ரைட்? சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 7ஆம் கிளாஸ்லயே படிச்சாச்சு. அது எல்லாத்தையும் இப்ப நம்ம யூஸ் பண்ணணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுல யூஸ் பண்ண கத்துக்கணும். ஒருவேளை தெரியலன்னா திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் இல்லாம நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன், நான் ஒரு பயங்கரமான இன்ஜினியர் அப்படின்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது உண்மையிலேயே. ஆஸ் அன் இன்ஜினியர் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு புரியும். ஆனா நீ போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் நோ ஹவு டு சால்வ் எ ப்ராப்ளம், ரைட்? வெரி குட். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஒரு கம்பெனில ஒரு குவாலிட்டி இஷ்யூ இருக்குன்னா அந்த ப்ராடக்டை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் லெவல்ல நம்ம பார்க்கணும். ப்ராசஸ் அவுட்புட்டு தேவையான டார்கெட் கிட்ட வரல அப்படின்னாலே அது டிஃபெக்ட் தான். நம்ம அவுட்புட் வந்து கரெக்டான டார்கெட்டட் வேல்யூக்கு வரல அப்படின்னா we call it defect. ஒரு ப்ராசஸ்ல பல லட்சம் அவுட்புட் வரும். பல லட்சம் அவுட்புட் வரும் பொழுது அதுல எவ்வளவு டிஃபெக்ட் வருது அப்படின்றத தான் டிபிஎம்ஓ நடக்கும், டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டிஃபெக்ட் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க பாருங்க, ஒரு ப்ராசஸ்ல லட்சக்கணக்கில் இருக்கு டிஃபெக்ட்ஸே லட்சக்கணக்கில் இருக்குன்னா அங்க குவாலிட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றதோட ஒரு இண்டிகேஷன்னா சிக்மா லெவல் கம்மியா இருக்கு. 2 சிக்மான்னு எழுதிருக்கும். சிக்மா லெவல் கம்மியா இருக்கு. இப்போ இதனால என்ன அர்த்தம்? உங்க கம்பெனிக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ரிலையபிள். நிறைய பேர் விரும்பி வரமாட்டாங்க. உங்களோட பிசினஸ் ரிசல்ட்ஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? சிஸ்டமேட்டிக் அணுகுமுறை கிடையாது. எல்லாமே ஒரு லாஜிக் பேஸ்ல போய்கிட்டு இருக்கு. டெய்லி பிரச்சனை வர வர ப்ரோஆக்டிவா இல்ல, ரியாக்டிவா இருக்கீங்க. அதிகபட்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்களே ஒழிய சயின்டிபிக் அப்ரோச் அங்க கிடையாது, ரைட்? சோ மச் ரிசல்ட் ஓரியன்டட். உடனே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்த்தா இப்படிதான் இருக்கும். யூ வில் நெவர் பிகம் அ பிக் பிராண்ட். அப்படி பிக் பிராண்டா மாறணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க அப்ரோச் வந்து ப்ரோஆக்டிவா மாறணும், ரியாக்டிவா இருக்கக்கூடாது. டிஃபெக்ட் கம்மி பண்ணணும். லட்சக்கணக்கில் இருந்த டிஃபெக்ட் ஆயிரக்கணக்கில் மாறிச்சு. எப்படி? சிக்மா லெவல நம்ம கூட்டணும். சிக்மா லெவல்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காவே எடுத்துக்காதீங்க. ஒன்றும் இல்லை, குவாலிட்டி கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. முதல்ல இன்ஸ்பெக்ஷனை கூட்டுங்க. இன்ஸ்பெக்ஷனை கூட்டி டிஃபெக்டை குறைச்சி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷனையும் குறைங்க. அதுக்கு பேர் தான் 6 சிக்மா. அப்பா அம்மா நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேட்க என்ன பண்ணுவாங்க? அட்வைஸை கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல வந்தவொடனே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க. அட்வைஸே கொடுக்க மாட்டாங்க அதோட. நீ ஏன்னா உனக்கே புரிஞ்சு போச்சு எல்லாமே. அப்படிதான் 6 சிக்மான்றது என்னன்னா, பயங்கரமா குவாலிட்டி செக் பண்ணி பிரச்சனைய லென்ஸ் வச்சு பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கவே மாட்டோம். 100% கன்ஃபார்ம் வரப்போற ப்ராடக்ட் எப்படிதான் இருக்கும், சிறப்பா தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே நீங்க செக் பண்ணாமே அனுப்பலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்துடும். ஸோ அப்ப இந்த அளவுக்கு டிஃபெக்ட் லட்சக்கணக்கில் இருந்தது ஆயிரக்கணக்கில் வந்தது. எதனால? company started using quality control tools, quality control approaches, particularly statistical process control. Numbers யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டேட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டாவை யூஸ் பண்ணா மட்டும் போதாது, ஃபேக்டை யூஸ் பண்ணணும். ஏன்னா டேட்டா கூட சில நேரம் என்ன பண்ணணும், நம்மள தப்பா டைரக்ட் பண்ணிடும். பையன் எல்லாம் மார்க் எடுத்திருப்பான், சரி மார்க்கை வச்சு எம்ப்ளாய்மெண்ட் டக்குன்னு உடனே ஜாப் ஆஃபர் கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவான், ரிசல்ட் கொடுக்க தெரியாது. மார்க் டேட்டா குவாலிட்டியை சில நேரம் ரிஃப்ளெக்ட் பண்ணாம கூட போவோம். டேட்டா கேன் பி ஃபால்ஸ் அலாம் சம்டைம். அப்போ அதை சரி பண்ணணும்னா டேட்டா ட்ரிவன்ல இருந்து நீங்க ஃபேக்ட் ட்ரிவனா மாறணும். டேட்டா ட்ரிவன்ல இருந்து ஃபேக்ட் ட்ரிவனா மாறணும். அப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க சயின்டிபிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்கலா இன்னும் டீப்பா போகணும். உங்க டேட்டாவே சரியா தப்பான்னு நீங்க வேலிடேட் பண்ணணும். அந்த லெவலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டீங்கன்னா உங்க டிபிஎம்ஓ ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும்.
few hundreds. பல மில்லியன் அவுட்புட் வருது, சில நூறு அவுட்புட்ல தான் பிரச்சனையே இருக்கும். எதனால இந்த அளவுக்கு உங்களால குவாலிட்டி கொடுக்க முடிஞ்சதுன்னா உங்களோட அப்ரோச் வந்து டிமேக். டிமேக்னா டிமேக்னா உங்க ரிசல்ட்ஸ பெட்டரா மாத்துறது டிமேக். புது ரிசல்ட்டை கொண்டு வர்றது டிமேட் வி. ஆரஞ்சு பழம் சரியில்லை, ஆரஞ்சு பழத்தை சரி பண்ணணும்னா டிமேக் யூஸ் பண்ணணும். எனக்கு ஆரஞ்சு பழமே வேணாம், எனக்கு ஆப்பிள் வேணும்னா டிமேட் வி யூஸ் பண்ணணும். To improve the quality of your existing products, you can use DMAC. If you want to develop new products, you can use DMAT V. Without improving the quality of existing products, companies cannot go for development of new product. இல்லையா? ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்லயே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னா அதை நான் சரி பண்ணணும் முதல்ல. அப்போ டிமேக்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிமேக்ன்றது தான் நம்ம படிக்கிறோம் இந்த இதுல வந்து இம்பார்ட்டன்ஸ். இந்த டிமேக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனி எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 சிக்மா ட்ரைனிங்லாம் நடக்கிறது இல்ல. 100 இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தான் நடக்குது. உங்க இன்ஸ்டிடியூஷன்ல ஏன் நடக்குது? உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம பசங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் தேவை. அப்போ டாப் மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வர்றதுன்றது ரொம்ப சிரமம். அது எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் ரிசல்ட் வரணும்னா மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் இருக்கணும், சரியான டெக்னாலஜி அங்க யூஸ் பண்ணணும், பிளஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கை கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாம ரிசல்ட் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க, ஆனா உண்மையிலேயே பார்த்தா ரிசல்ட் அங்க இம்பாக்ட் ஆகாது. ஸோ இது இந்த மாதிரியான உங்களுக்கு இஷ்யூஸ்லாம் நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் பேஸ் எப்படி இருக்கு பாருங்க. மார்க்கெட்ல பாதி பேர் உங்க ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எதனால? நீங்க டிமேக்க அடாப்ட் பண்ணதுனால. சரி, இவ்வளவு தூரம் மார்க்கெட் லீடரா மாறியாச்சு, இனிமே என்ன பண்ணணும்? இனிமே நீங்க வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போகலாம். டிமேக்ல இருந்து டிமேட் வீக் போகலாம். டிமேக்ல இருந்து டிமேட் வீக் போறதுன்னா என்ன அர்த்தம்னா, ப்ராடக்ட் இப்பதான் புதுசா வரப்போகுது, ஆனா வரும்போதே என்ன குவாலிட்டியில வரும்? 6 சிக்மா குவாலிட்டியில வரும். கண்ணை மூடிட்டு ப்ராடக்டை வாங்கலாம். ஆப்பிள் பிராண்ட் மொபைல் வாங்குற மாதிரி ப்ராடக்ட் வரும்பொழுதே எப்படி இருக்கும்? நல்ல ஃபீச்சர்ஸோட இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் ஃபினாமினலா இருக்கும். இப்போ நீங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னது? டிமேட் வி. டிமேட் வின்றது என்னன்னா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதே நேரம் கஸ்டமருக்கு என்ன கேரண்டி? 6 சிக்மா quality is guaranteed. You are developing a new product with a 6 sigma quality using DMAT V approach. That is called design for 6 sigma. Short எப்படி சொல்லலாம்? DFSS ன்னு சொல்லலாம். So DFSS னா என்ன? Design for 6 sigma. Do you understand? எப்படி ஒரு கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு மார்க்கெட் லீடராகவே வர்றாங்க. எப்படி வர்றாங்க? இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணாம வர முடியாது. ஸோ 6 சிக்மா இஸ் very very important to make your company a brand leader. So increasing sigma level requires exponential defect reduction. Internal failure குறைச்சாதான் sigma level கூடும். sigma level கூடுனா internal failure குறையும். internal failure குறைந்தால் external failure நடக்கவே நடக்காது. Every product will function according to the specification. Any doubts? Doubt இருக்கா? Doubt எதுவும் இல்லையா? Is it okay?